अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलमतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेरन्तमाश्रये। व्यासं वसिष्ठरप्तारं शक्तेः पौत्रवकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பராசர மகர்ஷியானவர் தன்னுடைய சிஷ்யரான மைத்ரேய பகவானுக்கு தத்துவத்ரயத்தை பற்றி பண்ணின உபன்யாசத்துக்கு தான் விஷ்ணு புராணம் அப்படின்னு பேராயிருக்கிறது. இதை ஆரம்பத்திலேயே பார்த்தோம். விஷ்ணுவை பற்றின புராணம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு புராணத்தில் 6000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. தோராயமாக 6000 ஸ்லோகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பராசர மகர்ஷி அதாவது தத்துவத்ரயத்தையும் கையிலங்கு நெல்லிக்கனியாக கண்ட ஒரு மகான். அவர் இந்த விஷயத்தை எல்லாம் சாதித்தார் அப்படின்றத பார்த்தோம். அவர் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம், அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்ற ஒரு சின்ன சரித்திரத்தை அவர் ஆரம்பத்தில் சொல்லி தான் மேற்கொண்டு தத்துவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சரித்திரத்தை பார்த்துட்டே வந்தோம். அதில் என்ன பார்த்தோம், பராசர மகர்ஷியினுடைய தகப்பனார் சக்தி அப்படின்னு பெயர் கொண்டவர், வசிஷ்டருடைய பிள்ளை. அந்த சக்தியை விஸ்வாமித்ரர் சில ராட்சசர்களை ஏவிவிட அந்த ராட்சசர்களெல்லாம் கொன்னுட்டார். அந்த சக்தி அப்படின்ற மகர்ஷியை கொன்னுட்டார்கள். ஆனபடியால் யாரோ ஒரு நாள் ராட்சசர்கள் கொன்னதுக்கு பெரிய கோபம் பராசரருக்கு. மொத்த ராட்சச குலமே இல்லைன்னு ஆக்கிவிடுறேன் அப்படின்னு தான் ஒரு தீர்க்க சத்திரத்தை ஆரம்பித்தார். இந்த ராட்சசர்கள் எல்லாம் போயிடணும், நாசமடையணும் அப்படின்னு ஹோமம் பண்ணவே அந்த அக்னியில் பொத்துன்னு அந்த ராட்சசர்கள் விழ, அதாவது இந்த வசிஷ்ட பகவான் தான் அவருடைய பாட்டனாரான வசிஷ்ட பகவான் வந்து சொல்கிறார், பிள்ளாய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த கோபம்ன்றது ஆகாது. எத்தனை காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு தபஸ் பண்ணி அந்த தபஸ் சக்தியெல்லாம் பெற்று அந்த கியாதிகளெல்லாம் பெற்று யசஸெல்லாம் பெற்றிருக்கிறவன் ஒரு க்ஷணம் கோபம் பட்டாலே மொத்தத்தையும் விழுந்துடுறான் அப்படின்னு காட்டி, ஆனபடியால் கோபம் கூடாது அப்படின்னு காட்டுறான். இதை சுந்தரகாண்டத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஹனுமான் லங்கையை சுட்டு எரிச்சுட்டார். தன்னுடைய வாலில் போட்ட அந்த நெருப்பால் மொத்தம் லங்கையை எரிச்சுட்டார் ஹனுமான். எரிச்செல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மதில் அதில் ஏறி உட்காந்து மொத்த லங்கையை பார்க்குறார். ஆஹா பரவாயில்ல, நன்னா சுட்டியிருக்கேன், நன்னா அதை கொளுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தவர் சட்டுன்னு தலையில் போட்டுட்டார். ஐயோ என்ன காரியம் பண்ணி முடிச்சேன். ஏன் அப்படின்னா இதே லங்கையில் தானே சீத்தையும் இருக்கிறான். இப்போ நம்ம மொத்த லங்கையை எரிச்சிருக்கேன்னா சீத்தைக்கு என்ன இருக்கணும், இது கொஞ்சம் யோசனை பண்ணலையேண்ணா. யோசனை பண்ணாமல் மொத்தத்தையும் கண்ட இடங்களெல்லாம் நெருப்பு வச்சுட்டு வந்துட்டேனே. அப்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, குருத்தோ ஹன்யாத் குரு நப்பி அப்படின்னு. ஒரு கோபம் அப்படின்னு வந்துட்டால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றதே அவனுக்கு தெரியாமல் போய்டுறது. அவனுடைய வசத்தில் அவன் இல்லாமல் போய்டுறான். தன்னுடைய ஆச்சாரியன் குரு தகப்பனார் அப்படின்றது கூட பார்க்காம அவனை கொல்றதுக்கும் பின்வாங்க மாட்டான் இவன். அந்த கோபம் அப்படின்றது படுத்துகிற பாடு. ஐயோ இப்பேற்பட்ட கோபத்துக்கு ஆளாயிட்டேனே அப்படின்னு அவர் அங்கே கேதம் படுற காலத்தில் இந்த சாரணர்கள் சொல்கிறா, என்ன ஆச்சரியம் சீதை உயிரோடு இருக்கிறாளே என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறச்சே இவருக்கு திரும்பி மூச்சே வந்தது அப்படின்னு அங்கே சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கோபம் அப்படின்றது அவ்வளோ குரூரமான ஒரு விஷயம். எல்லார் இடத்துலையும் தப்பு பண்ணி வச்சுடுறது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் கோபத்துக்கு ஒரு க்ஷணம் ஆளாயிட்டால் அவன் படுற பாடு அது சொல்ல மாளாத பாடாக போகிறது அப்படின்னு காட்டி, ஆனபடியால் வசிஷ்டர் சொல்கிறார், இந்த மாதிரி கோபம் படாதே பிள்ளாய், போகிறோம் பிராமணனுக்கு இந்த மாதிரி கோபம் ஆகாது. பின்ன என்ன பண்ணணும்னா, நீ எப்போவுமே தியான நிரத்தனாக இருக்கணும், தப்போ நிரத்தனாக இருக்கணுமே ஒழியா கோபம் கூடாது. ஆனபடியால் உடனே இந்த யாகத்தை நிறுத்திக்கோ அப்படின்னு உடனே அந்த பிள்ளை முன்ன பின்ன விசாரிக்கலை.
அதை நம்ம நீ இப்படி சொல்லலாம், அவன் மட்டும் இப்படி பண்ணலாமா, இவன் மட்டும் அப்படி பண்ணலாமா, நான் ஏன் பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு விசாரம் பண்ணலை, சட்டு நிறுத்தும் பிள்ளை பராசரர் அப்படின்ற மகர்ஷி அவர் நிறுத்துட்டார். அதை சொல்கிறார் இங்கே, ஏவம் தாத்தேன தேனாகம் அனுநீதோ மகாத்மனா உபசம்ஹிருதவான் சத்ரம் சத்யஸ் தத்வாக்கிய கௌரவாத் அப்படின்னு. சத்யா அதே க்ஷணத்திலேயே அந்த தத்வாக்கிய கௌரவாத், அந்த வசிஷ்டருடைய வாக்கியத்தில் இருக்கிற கௌரவத்தாலே, அது மதிப்பாலே நான் அந்த சத்திரத்தை நிறுத்துட்டேன் அப்படின்றார். தாத்தேன தேனாகம் அனுநீதோ மகாத்மனா உபசம்ஹிருதவான் சத்திரம். அந்த உபசம்ஹாரம் பண்ணுறதுன்னா அதை நிறுத்துட்டான், அதை முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லி மேல்கொண்டு சொல்கிறார். தத பிரீதஸ் பகவான் வசிஷ்டோ முனிசத்தமஹ சம்பிராப்தச்ச ததா தத்ர புலஸ்தியோ பிரம்மணஸ்வதா. அந்த மாதிரி பிரீத்தரான அந்த வசிஷ்டர் என்னிடத்துல இந்த பிரீத்தியோட இருக்கிறச்சே அந்த இடத்துல புலஸ்தியர் அப்படின்ற பிரம்மாவினுடைய பிள்ளை புலஸ்தியர், அந்த புலஸ்தியருடைய வம்சத்தில் வந்தவாத இந்த ராட்சசர்கள். ஆனபடியாலே ராவணனுக்கும் பௌலஸ்தியன் அப்படின்னு பேருண்டு. புலஸ்தியனுடைய வம்சத்தில் வந்தவன் அப்படின்றபடியால் அந்த புலஸ்திய மகர்ஷி வராருங்க. சம்பிராப்தச்ச ததா தத்ர புலஸ்தியோ பிரம்மணஸ்வதா பிதாமகேன தத்தார்க்ய கிருதாசன பரிகிரஹ மாமுவாச்ச மகாபாகோ மைத்ரேய புலஹாக்ரஜ. மைத்ரேயரே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய தாத்தாவான வசிஷ்டராலே கௌரவிக்கப்பட்டார். அந்த புலஸ்தியர் வந்த உடனே அர்க்யபாத்தியாதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஆசனம் காட்டப்பட்டு அவர் ஒரு இடத்துல அமர்ந்த உடனே என்னை பார்த்தார். அவர் வந்தவரே என்னை பார்த்து பிள்ளா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அதை சொல்கிறார். புலஸ்திய உவாச்சா வைரே மகதி யத்வாக்கியாத் குரோர் அத்தியாஸ்ரிதா க்ஷமா துவயா தஸ்மாத் சமஸ்தானி பவான் சாஸ்திராணி வேத்ஸ்யதி. எத்தனை பெரிய வைரம்னா இங்கே வைரம் கல் இல்லை, வைரம்னாக்கா பகமை அப்படின்னு அர்த்தம். அந்த எத்தனை பெரிய பகமை இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் உன்னுடைய பாட்டனார் ஒரு வார்த்தை சொன்னான்ற மாத்திரத்திலேயே இந்த சத்திரத்தை நிறுத்துண்டிய பிள்ளை. ஆனபடியாலே துவயா தஸ்மாத்து சமஸ்தானி பவான் சாஸ்திராணி வேத்ஸ்யதி அப்படின்னு. இந்த லோகத்தில் எத்தனை சாஸ்திரங்கள் பிரச்சலித்தமாக இருக்கிறதோ, சாத்விகமான சாஸ்திரங்கள் எத்தனைலாம் பிரச்சலித்தமாக இருக்கிறதோ அத்தனையும் உனக்கு தெரியட்டும், உனக்கு அந்த ஞானம் உண்டாகட்டும். இந்த சத்வ குணம் உனக்கு இருக்கிறபடியாலே மொத்த சாஸ்திர ஞானம் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார். சந்ததேர் மமோச்சேதா கிருத்தேனாப்பி யதகிருதா. எத்தனை கோபம் இருந்தாலும் அதை அத்தனையும் அடக்கிண்டு, எத்தனை சின்ன வயசுன்னு யோசனை பண்ணி பாருங்க பராசரருக்கு. அந்த சின்ன வயசுலேயே கோபத்தை எல்லாம் அடக்கிண்டு என்னுடைய வம்சத்தை நீ கொல்லாமல் விட்டிய. சந்ததேர்னம் மமோச்சேதா கிருத்தேனாப்பி யதகிருதா துவயா தஸ்மான் மகாபாகா ததாம் அந்யம் மகாவரம். ஆனபடியாலே உனக்கு இன்னொரு பெரிய வரத்தையும் கொடுக்குறேன். என்ன வரம் அப்படின்னா, புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யதி. இதுதான் முக்கியமான விஷயம். புராண சம்ஹிதை, ஒரு பெரிய புராணத்தை நீ சொல்லுவாய். உன்னுடைய வாயால் ஒரு பெரிய புராணமே வரப்போகிறது. அந்த புராணம் முன்னாலே இயற்றப்படுறது அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார். புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யதி தேவதா பாரமார்த்தியம் ச யதாவத் வேத்சதே பவான். அந்த எம்பெருமானுடைய அதாவது எம்பெருமானுடைய பரத்வம், அந்த எம்பெருமானுடைய உண்மை தன்மை இருக்கிறதோ இல்லையோ அந்த விஷயத்தை நீ நன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு காட்டி. பிரவருத்தேச்ச நிவத்தேச்ச கர்மண்யஸ் தமலாமதி மத்பிரசாதாது அசந்திக்தாதவ வத்ச பவிஷ்யதி. எத்தனை விதமான கர்மங்களோ எல்லா விதமான கர்மங்கள்லையும் இதுதான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற உண்மை ஞானம், மெயின் ஞானம் உனக்கு என்னுடைய வரத்தாலே உனக்கு உண்டாருது. ஆனபடியாலே அந்த புராணம் உன்னாலே அது பிரவர்த்திக்கப்படுறது அப்படின்னு காட்டுறா. ததச்ச பிராக பகவான் வசிஷ்டோ மே பிதாமகா புலஸ்தேன யதுக்தம் தே சர்வமேதத் பவிஷ்யதி. அது மட்டும் இல்லை, புலஸ்தியர் மட்டும் சொல்லி இது நிற்கலை. பக்கத்தில் என்னுடைய தாத்தா வசிஷ்டர் இருந்தாலேயோ அவரும் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, புலஸ்தர் சொன்னது முற்றிலும் உண்மையாக கடவுது, அது பூர்த்தி அப்படியே பலிக்கும், பிள்ளாய் நன்னாயிரு அப்படின்னு என்னுடைய தாத்தாவும் அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு காட்டுற. புலஸ்தியன யதுக்தம் தே சர்வமேதத் பவிஷ்யதி இதி பூர்வம் வசிஷ்டேன புலஸ்தியன ச தீமதா யதுக்தம் தத்ஸ்மிருதிம் யாதி தத் பிரஸ்னாத் அகிலம் மம. அன்னைக்கு புலஸ்தியரும் என்னுடைய பாட்டனாரான வசிஷ்டரும் சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளாய் மைத்ரேயரே உம்முடைய பிரஷ்னத்தாலே இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது. இப்போதான் அந்த காலம் கூடி வந்ததும் போலும். அந்த புராணத்தை நீ பண்ணு அப்படின்னு அன்னைக்கு அனுகிரகிச்சாரா? அது எப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறச்சு. அவர் சொல்றார், நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறச்சு. இப்போ ரொம்ப வயசு மூச்சு போச்சு. இந்த மைத்ரேயரான இந்த சிஷ்யருக்கு எல்லாம், மைத்ரேயர் போல பல சிஷ்யர்கள் உண்டு பராசரருக்கு. இத்தனை சிஷ்யர்களுக்கு எல்லாம் ஆச்சாரம்னா இப்போ இருக்கிறவன இல்லையோ, அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் இப்போ ஞாபகம் வந்தது.
இதே காலம் போல இருக்கிறது. இப்போதான் விஷ்ணு புராணம் பிறக்க போகிறது போல இருக்கிறது. சரி, அப்படியே பெருமாளுடைய நியமனமானால் அப்படியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதிபூர்வம் வசிஷ்டேன புலஸ்தேன ச தீமதா யதுக்தம் தத்ஸ்மிருதிம் யாதி தத் பிரஸ்னாத் அகிலம் மம சோஹம் வதாமி அசேஷம் தே மைத்ரேய பரிபிருச்சதே புராண சம்ஹிதாம் சம்யக் தாம் நிபோத யதா ததம். ஆனபடியால் மைத்ரேயரே, நீர் கேட்ட கேள்விக்கு உண்மையான விஷயத்தை பூர்த்தியாக எடுத்துரைக்க போகிறேன். இந்த ஜகத் சிருஷ்டியை பற்றி, அந்த ஸ்திதியை பற்றி, பிரளயத்தை பற்றி, இங்கே இருக்கிற வம்சங்கள் பற்றி, மன்வந்தரங்களை பற்றி, ராஜாக்களை பற்றி, தேவதைகளை பற்றி, முக்கியமாக பெருமாளை பற்றி, இது எத்தனையும் நான் விஷதமாக சொல்ல போகிறேன், விளக்கமாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் நீ கேட்பாய். விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவச ஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்ச சஹ. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். மொத்தம் விஷ்ணு புராணத்துடைய சாரமான ஸ்லோகம்னு சொன்னால் தப்பாகாது. அதை சொல்கிறார், விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம். சுருக்கமாக ஒரு வரியில் முதல்ல என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு மேலே அதை கொண்டு புராணமாக நான் விரிக்கிறேன்னு காட்டுறார் பராசர பகவான். என்னன்னா, என்ன கேள்வி கேட்ட, யாரிடமிருந்து இந்த ஜகத்தெல்லாம் உண்டாச்சு, இந்த ஜகத்தெல்லாம் என்னவா இருக்கிறது, கடைசியில் எங்கே போய் முடியறது, இதுதானே முக்கியமான கேள்வி. அதை சொல்கிறார், விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம். அந்த எம்பெருமான் விஷ்ணுவினிடம் இருந்து இது மொத்தமே உண்டாச்சு. அந்த விஷ்ணு தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவச ஸ்திதம். இங்கே சகாஷன்னா அவனுடைய தேஜஸினுடைய ஒரு அம்சத்தாலே மொத்தமே உண்டாச்சுன்னு காட்டான். ரெண்டாவது, ஜகத்தே தத்ரைவச ஸ்திதம். அந்த ஜகத் இருக்கிறதோ இல்லையோ, உண்டான இந்த ஜகத் இருக்கிறதோ இல்லையோ, உண்டானது அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? எந்த இடத்துல வச்சார் பெருமாள்னா தன்னுடைய திருமேனியில தான் வச்சிருக்கார். சாமி, இது அப்படின்னு சொன்னால் என்ன புரியுறது? ஜகத்தெல்லாம் அவன் திருமேனியில இருக்கிறது. அதாவது ஜகத் தத்ரைவச ஸ்திதம்னு ஜகத்தெல்லாம் அவனுடைய திருமேனியில ஸ்திதமாக இருக்கிறதுன்னா புரியலையேன்னா, புரியறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போது அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற பாருங்க, வெளியில் ஒரு பெரிய அந்த இடைவெளி அப்படின்னு இருக்கிறது, ஆகாசத்தில் மேல் கொண்டு போனால் அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது, தாரகைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல என்ன ஆதாரத்தில் அதெல்லாம் நிற்கிறது அப்படின்னா, அந்த கிரகங்கள், அந்த வெளியில் இருக்கிற அந்த தாரகைகள் கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாத்துக்கும் நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டாமா? அந்த ஆதாரம் எதுன்னா அந்த எம்பெருமான் தான். மொத்தம் ஜகத்தையும் தன்னிடத்துல வச்சுருக்கா. தன்னுடைய அந்த திருமேனியில் ஒரு மயிர்கால்னு வச்சுக்கோங்க, அந்த மயிர்கால் நுனியில் மொத்தம் அண்டத்தையும் தான் தாங்குறான் அப்படின்னு காட்டுறா. ஜெகத் தத்ரைவச ஸ்திதம். அப்போது உண்டாறதும் அவனிடம் இருந்து தான், நிற்கிறதும் அவனிடத்துல தான், கடைசியில் போய் முடியறது ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜெகதோச ஜெகத்தசா. இது ரெண்டும் சொன்னபடியால் இந்த லயமும் அவனிடத்துல அப்படின்னு காட்டுறார். அப்போ போய் சேர்றதும் அவனிடத்துல தான். ஸ்திதி சம்யம கர்த்தாசோ, இந்த ஸ்திதி சம்யமங்கள், அதாவது இந்த ஜகத்தெல்லாம் இருக்கிறத இருக்கிறபடி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ இல்லையா? அந்த இருக்கிறத இப்போ நம்மெல்லாம் இருத்தி வச்சுட்டு இருக்கிறது யார்? இதெல்லாம் ஜகத்தெல்லாம் இப்படி இருக்கிறத இந்த ஸ்திதி யார் பண்ணிட்டு இருக்கான்னா அது எல்லாமே எம்பெருமான் தான் பார்த்துக்கிறார். எப்படின்னா அதை காட்டுறார். அந்த ஸ்திதிகாரகன் எல்லாம் எம்பெருமானா இருக்கிறான். எல்லாருக்கும் வேண்டித்தெல்லாம் கொடுக்குறான். அதாவது அவரவர்களுக்கு இருக்கிற விரோதிகளெல்லாம் போக்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த அந்த அதாவது அபிமதங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அந்தந்த அபிமத விஷயங்கள் எல்லாம் தான் கொடுக்குறான். இது எல்லாவற்றையும் இந்த ஸ்திதி பார்த்துக்கிறதெல்லாம் எம்பெருமான். சிருஷ்டியும் அவனால் நடக்கிறது, ஸ்திதியும் அவனால் நடக்கிறது, கடைசியில் பிரளயமும் அவனால் தான் நடக்கிறது. அதை காட்டுற ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜகதோஸ்ய ஜகச்ச சஹ. இந்த ரெண்டு பதங்களில் தான் மொத்த சம்பிரதாயமே நிற்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். என்ன அது? ஜகதோஸ்ய ஜகச்ச சஹ ஜகதஹ அஸ்ய. மொத்தம் இந்த லோகங்கள் எல்லாம் இருக்கிறதோ, 7 14 லோகங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, எல்லாமே எம்பெருமானுக்கு சேர்ந்த சொத்தாக இருக்கிறது. ஜகச்ச சஹ, ஜகத்தாகவே எம்பெருமான் பரிணமித்திருக்கிறான் அப்படின்றான். புரியலையே சுவாமினா? இதை சொல்லணும்னா முதல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். மண் குடம் இருக்கிறது. அந்த மண் குடம் பண்ணுறவன் அப்படின்னா ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவன் வந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த பானை பண்ணணும், குடம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், பொம்மையெல்லாம் பண்ணுறான். அப்படின்னா 3 விஷயங்கள் வேணும் இங்கே. என்னன்னா, ஒரு மண் குடம் இல்லை ஒரு மண் பானை உண்டாகணும்னா 3 விஷயங்கள் வேணும். 3 காரணங்கள்னு சொல்லுவான். என்ன காரணங்கள்னா, முதல்ல உபாதான காரணம் அப்படின்றது வருவாங்க. உபாதானம்னா என்ன? ரா மெட்டீரியல் அப்படின்ற பாருங்க, ஆங்கிலத்தில் ரா மெட்டீரியல். ஒரு பொருளை எடுத்துட்டு அது மூலமான பொருள் அதுவாக இருக்கும். அந்த மூலப்பொருள் எது? இந்த மண் பானை பண்ணுறது மூலப்பொருள் எதுன்னா மண்.
களிமண் வேணும். அந்த களிமண் இல்லாமல் மண்பானை பண்ணேன்னு சொல்லவே யாராலும் முடியாது. அதே மாதிரி பருத்தி இல்லாமல் வேஷ்டி நேஞ்சு அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. மரம் இல்லாமல் இந்த மேசை பண்ணை அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்போ அந்தந்த பொருள்களுக்கு அந்தந்த வஸ்துக்களுக்கு அந்த மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது. அதுக்கு தான் உபாதானம் அப்படின்னு ரா மெட்டீரியல் அப்படின்வா ஆங்கிலத்தில். அந்த ரா மெட்டீரியல் உபாதான காரணம், அது ஒன்று வேணும். ரெண்டாவது, அந்த ரா மெட்டீரியல் மட்டும் இருந்தால் போருமா? மண் இருக்குது, களிமண் இருக்குது. அந்த களிமண் எழுந்து நின்று நானா இந்த குடமாக மாறுவேன்னு இன்றைக்காவது சொல்லுமா? சொல்லாது. அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். இந்த களிமண்ணை கொண்டு நான் பானை பண்ணுவேன், இந்த களிமண்ணை கொண்டு நான் ஒரு பொம்மை பண்ணுவேன், இந்த மரத்தை கொண்டு நான் ஒரு மேசை பண்ணுவேன், இந்த பருத்தியை கொண்டு நான் ஒரு துணியை பண்ணுவேன், இந்த நூலை கொண்டு ஒரு துணியை பண்ணுவேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ இல்லையோ? அவனுக்கு தான் நிமித்த காரணம்னு பேர். நிமித்தம்னா யார் அதை சங்கல்பம் பண்ணுறான், அந்த சங்கல்பிச்சு இந்த காரியத்தை பண்ணுறேன்னு யார் சொல்கிறான், அவனுக்கு தான் நிமித்த காரணம் பேர். அப்போ குயவன் நிமித்த காரணம், மண் உபாதான காரணம். சரி சுவாமி, மண் இருக்குது, குயவன் இருக்கான், பண்ண வேண்டியதானே மண், இது பானை பண்ண வேண்டியதானேன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஒரு சக்கரம் வேணும், சுற்றுறதுக்கு ஒரு சக்கரம் வேணும், அந்த சக்கரத்தை சுற்றுறதுக்குன்னு ஒரு தடி வேணும், அது மேலே அந்த குடம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை அறுக்கிறதுக்கு ஒரு நூல் வச்சுட்டுருப்பான், அதுக்கப்புறம் அந்த ஒரு கயிறு மாதிரி வச்சுட்டுருப்பான், அதுக்கப்புறம் அதெல்லாம் சுடுறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு அடுப்பு வேணும். எல்லாம் வேணுமோ இல்லை? அதெல்லாம் இருந்தால் தானே இந்த மண் பானைன்றதை தயாராகும். அதே மாதிரி இந்த மேசை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அந்த மரம் மட்டும் இருந்து அந்த அந்த ஆச்சாரி மட்டும் இருந்தால் போராது. அது மேலேயும் அவனுக்கு தச்சனுக்கு வேண்டிய அந்த பொருள், அந்த உபகரணங்கள் எல்லாம் வேணுமோ இல்லையோ? அந்த அந்த கருவிகள் எல்லாம் வேணுமோ இல்லையோ? அதை அடிக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு கொட்டுறதுக்கு எல்லாம் அது வேணுமோ இல்லையோ? அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னாக்கா அதுக்கு சககாரி காரணம் அப்படின்னு காட்டும். சககாரி, அதாவது அது கூட இருந்தால் தான் இந்த காரியமே நடக்கும். மண் இருந்து இந்த குயவன் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. சுற்றுறதுக்கு சக்கரம் வேணும், அதை சக்கரத்தை சுற்றுறதுக்கு தடி வேணும். இந்த மாதிரி மத்துமுண்டான கருவிகள் இருக்கிறதோ இந்த கருவிகளுக்கெல்லாம் சககாரி காரணம்னு பேர். அப்போ உபாதான, நிமித்த, சககாரிகள் அப்படின்னு 3. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா லோகத்தில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் கேட்டார், சுவாமி நான் பெருமாள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறேன், எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா நான் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கல, நான் அனுமானத்தால் தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தர். எப்படி தெரிஞ்சுக்கிறீர்னா, ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த ஒரு வஸ்து இருக்கிறது, இந்த ஒரு வஸ்து இருக்குதுனால இதை பண்ணவன்ற ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த மண்டபம்னு இருக்குது, இந்த மண்டபம் இருக்குதுன்னா அதை கட்டினவன் ஒருத்தன் இருக்கணுமா வேண்டாமா? இந்த கோவில்னு இருக்குது, கோவில்னா கட்டினவன் ஒருத்தன் இருக்கணுமா வேண்டாமா? இப்போ எல்லாமே தெரியறது. ஒரு வஸ்து இருக்குன்னாலே அதை உண்டாக்குனவன் ஒருத்தன் இருக்கான்னு நன்னா தெரியறதோ இல்லையா? ஆமாண்ணா, அதான் சொல்கிறான், இந்த ஜகத்துன்றது ஒன்று இருக்குது, அப்போ அதை உண்டாக்குனவன் ஒருத்தன் இருக்கான்னு தெரியணுமா வேண்டாமா? நன்னா இருக்கே இது. ஆமாம், ஜகத் உண்டா இருக்குன்னா அது உண்டாக்குனவன் ஒருத்தன் இருக்கணும், ஆனபடியால் பெருமாள் இருக்கா அப்படின்னு ஒத்துக்கலாம்ண்ணா. ஆனால் நம்ம ஆச்சாரம் அப்படி ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா, நீ சொல்கிறது வேணுமோ வாஸ்தவம், ஒரு வஸ்து உண்டாகணும்னா அது உண்டாக்குனவன் ஒருத்தன் இருக்கணுன்றது வாஸ்தவம் தான். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, இந்த மண் பானை இருக்கிறதுன்னா மண்பானை உண்டாக்குனவன் ஒருத்தர் இருக்கான், ஆனால் குறைஞ்ச சக்தியோடு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு தடி வேணும், சக்கரம் வேணும், இதெல்லாம் வேணும். இருந்தால் தான் அவன் காரியம் பண்ண முடியும். மண்ணுன்றது ஒன்று வேணும், அது இருந்தால் தான் காரியம் பண்ண முடியும். ஒரு குயவன் மட்டுமே இங்கே இருக்கான், அவனை மட்டும் இங்கே கூட்டுக்கா திண்டு அவனுக்கு ஒரு பரிவட்டம் கட்டி மாலையை சாத்தி சட்டாரியை சாச்சு இங்கே ஒரு மண்பானையை பண்ணி கூடும் பெருமாளுக்குன்னா, சுவாமி முதல்ல மண்ணை கூடும், இதை கூடும், அதை கூடும் எல்லாம் கேட்க மாட்டாரா? ஒன்றும் கிடையாது, அப்படியே பண்ணுவேண்ணா. ஒன்றும் இல்லாத நான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுவிட மாட்டான். அதே மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் உண்டாயிருக்கிறது, இதை உண்டாக்கணும்னு ஒருத்தன் பெருமாள் இருக்கான்னா அவள் பெருமாள் உண்டாக்கியிருப்பார். ஆனால் பூர்த்தி சக்தி கிடையாதவருக்கு ஐயா பாவம் வேற ஏதானோ சில சாமகிரிகள் எல்லாம் வச்சுண்டு தான் அவர் உண்டாக்கியிருப்பாரோ, வேற சில பேர்களை வச்சுட்டு தான் இந்த ஜகத்தை உண்டாக்கியிருப்பாரோ, அவருக்கு சக்தி குறைவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு அனுமானம் வந்துடும். ஆச்சாரியர் சொன்ன ஆனபடியால் அனுமானம் பண்ணவே பண்ணாத, சாஸ்திரத்தை கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் ஒன்று தான் பிரமாணம், வேற கத்தியே இல்லை. நம்ம சாஸ்திரத்தை தவிர வேற கத்தியே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரத்தை தவிர வேற கத்தி இல்லை. இன்றைக்கி எல்லாம் சயின்ஸு படிக்கிறது பிள்ளைகள். அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னா அத்தனை கேலக்ஸி இருக்கிறது, அத்தனை ஸ்டார்ஸ் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு தெரியுது. ஒரு பிள்ளையும் போய் பார்த்து வந்தால் தெரியும். புஸ்தகத்தில் இருக்குது, படித்து ஆமாம் உண்டு அப்படின்னு.
புஸ்தகத்தில் போட்ட மாத்திரத்துக்கெல்லாம் நம்பணுவான். நான் புஸ்தகத்தை போட்டவன் போய் பார்த்துன்னு வந்திருக்கான், அவன் எழுதி வச்சிருக்கான், அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதானே சொல்லுவான். அதை சாஸ்திரம் தானே ஒத்துக்கிறான். அதே தான் இங்கேயும் தெரிஞ்ச இந்த ரிஷிகள் பெரிய மகான்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா விஷயத்தை. அந்த எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணவா இப்படி தான் இருக்கான் எம்பெருமான்னு எழுதி வச்சிருக்கா. அந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறத தவிர நமக்கு வேற கத்தியே இல்லை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் ஒன்று தான் வழி. ஏன் இவ்வளோ பெருசாக சொல்ல வந்தேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் லோகத்தில் அந்த அனுமானத்தால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, லோகத்தில் உபாதானம் வேற நிமித்தம் வேறேன்னு தான் நம்ம பார்க்கவே முடியும். எந்த இடத்துலையும் நிமித்தமும் அதே உபாதானமும் அதேன்னு நம்ம பார்த்துட முடியாது. நான் மண்பானையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாமே ஒழியா, நானே மண்பானையை ஆறேன்னு பார்த்தவனும் உண்டா? கிடையாது. நான் இந்த மேசையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாமே ஒழியா, நானே இந்த மேசையை ஆறேன்னு யாரான சொல்ல முடியுமா? இல்லை மரம் தான் சொல்ல முடியுமா? இல்லை மனுஷன் தான் சொல்ல முடியுமா? ரெண்டும் சொல்ல முடியாது. அப்போது உபாதானம் நிமித்தம் வேற வேறேன்னு தான் நாம் நினச்சிக்கிறோம். இந்த லோகத்தில் அப்படி தான் பார்க்கவே முடியும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் ரெண்டும் ஒன்றா இருக்கிறது. எங்கன்னா அந்த பரபிரம்மம் இடத்துல தான் அது ரெண்டும் ஒன்றா இருக்கிறது. அந்த பரபிரம்மே நிமித்தம், அந்த பரபிரம்மே உபாதானமும். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்க வேண்டிய விஷயம். நிமிர்ந்து உட்காந்து கேட்டால் தான் தெரியும். எம்பெருமானே இந்த ஜகத்தை பண்ணுறவன், அந்த ஜகத்தாகவும் எம்பெருமானே இருக்கிறவன். வேற ஏதோ விஷயத்தை கொண்டு ஜகத்தை உண்டாக்குறேன், இந்த லோகங்களை உண்டாக்குறேன்னு சொல்லலை, தன்னையே கொண்டு தானே அந்த காரியங்களை உண்டாக்குறான் அப்படின்னு காட்டுறது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த லோகத்துக்கு உபாதானமும் அவனே நிமித்தமும் அவனே அப்படின்னு காட்டுற ஒரு விஷயந்தான் இந்த ரெண்டு வார்த்தை. ஜகதோஸ்ய ஜகச்ச சஹா அப்படின்னு ரெண்டும் காட்டுறான். இந்த ஜகத்தாகவும் தானே இருக்கிறான். ஜகதா அஸ்யா, அந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறவனும் அவனே, இதுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறவனும் அவனே அப்படின்னு காட்டுறான். ரெண்டும் வேற வேற இல்லை. எப்படி சுவாமி அவனே தன்னை தான் சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னாக்கா, அதுதான் தன்னுடைய உடம்பை கொண்டு சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு காட்டுறான். இந்த லோகங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த லோகத்தில் என்ன இருக்கிறது ரெண்டு விஷயம், சேத்தனம் அச்சேத்தனம். இது ரெண்டுத்தையும் நியமிக்கிறவன் ஈஸ்வரன். அவனை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவன் நியமிக்கிறது எந்த விஷயங்கள்? சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள். சேத்தனம்னா நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் இருக்கோம் இல்லையோ, நமக்கு ஆத்மாக்களுக்கு எல்லாம் சேத்தனம்னு பேர். அச்சேத்தனம்னா இந்த உயிரற்ற பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இதெல்லாமே அச்சேத்தனங்கள். மரம் மட்டை கல் மண் என்ன இருக்கிறதோ இல்லை அச்சேத்தனம். அப்போ இந்த சேத்தனம் அச்சேத்தனம் இது ரெண்டத்தை கொண்டு தானே ஜெகத்தை பண்ணுறான். அப்போ தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஒரு விஷயத்தை தானே இவன் கொண்டு ஜெகத்தை பண்ணுறான்னா கிடையாது. இது ரெண்டும் அவனுக்கு சரீரம், அவனுக்கு சரீரமாக இருக்கிறபடியாலே அவனை தவிர வேற ஒரு விஷயத்தை அவன் உபயோகப்படுத்தலை. அவன் வேற ஒரு வார்த்தை சொன்னால் இது சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். இந்த விஷயத்தை யார் சொல்லிட்டுருக்கா அப்படின்னாக்கா நான் அப்படின்னுவேன். ஆமாவா? இந்த புராணத்தை யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நான் அப்படின்னுவேன். நான்னா யாரு? இந்த உடம்பா? கிடையாது. நான்னா ஆத்மா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா. ஆனால் ஆத்மா தனியாக சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உடம்பு தான் சொல்லிட்டு இருக்கு. ஆத்மா இந்த உடம்பை விட்டு கலந்து போன அன்னைக்கு அதால் பேச முடியாது. இந்த உடம்பு அன்னைக்கு பேசாது. இப்போ பேசிட்டு இருக்கிறது இந்த உடம்பு தான். ஆனால் அதை ஏவுறது உள்ளே உட்காந்துருக்கிற நான் ஆத்மா இல்லையா? அப்போ ஆத்மா உடம்பை கொண்டு ஒரு காரியம் பண்ணுறதுன்னா, ஒருத்தர் சொன்னார், சுவாமி நாளைக்கு நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம், அவசியமாக எழுந்தருள வேணும், அவசியமாக வரணும்னா. உடனே அவர் கேட்டார், நான் வரணுமா என் உடம்பு வரணுமான்னு. எப்படி இருக்கும்? நான் வரணுமா என் உடம்பு வரணுமா? சுவாமி அது என்ன கேள்வி? நீர் என்ன உன் உடம்பு என்ன? ரெண்டு நீ வந்தாலும் உன் உடம்போட தானே வர முடியும். உடம்பு ஆற்றுல விட்டு ஆத்மா மட்டும் வர முடியுமா? இல்லை ஆத்மாவை ஆற்றுல வச்சுட்டு உடம்பு மட்டும் வர முடியும்? ரெண்டும் முடியாது. உடம்போட ஆத்மா சேர்ந்து தானே வர முடியும். ஆனால் அந்த மாதிரி அப்போ நீ வரணும் அப்படின்னாலையும் இந்த உடம்போட கூடியே ஆத்மா வரும். நான் சொல்கிறேன்னாலும் இந்த உடம்பை கொண்டே இந்த ஆத்மா பேசுறது அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தாலும் நான் பேசினேன்னு தானே சொல்லிக்கிறேன். உடம்பு பேசித்துன்னு சொல்லிக்கிறேன்னா கிடையாது, நான் பேசின்னு தானே சொல்கிறேன். பசிக்கிறது ஆத்மாவுக்கா உடம்புக்கா? ஏன்னா ஆத்மாவுக்கு ஏது பசி? அது பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, சோம்பல் கிடையாது, ஒன்றுமே இல்லை ஆத்மாவுக்கு. பின்ன எல்லாமே நம்ம படுறோம் என்ன? எல்லாம் மொத்தமே இந்த உடம்பு படுற பாடு. இந்த உடம்பு மட்டும் விட்டுட்டு ஆத்மா வெளியில் போச்சு, ஒன்றுமே பாதிக்காது. என்னைக்கு சுவாமி அந்த 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 நிலை கிடைக்க போகிறதுன்னா அவருக்கு மோட்சம் பேர். அன்றைக்கி இப்போ மோட்சத்துக்கு போகிற அன்றைக்கி தான் அந்த நிலை கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. அவள் இந்த பசி தாகம் பிணி மூப்பு என்னெல்லாம் இருக்கிறதோ, பிணி பசி மூப்பு துன்பம் அதனால் பிறவி வேண்டன்ற ஆள் சொல்கிறாரு, மொத்தமே பாதிக்கிறது எங்கே? இந்த உடம்புக்கு தான். ஆனால் சொல்கிறது அத்தனையும் எனக்குன்றோம். உடம்புக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எனக்கு ஜுரம்ன்றோம்,
உடம்புக்கு ஒரு சுகம் வந்தால் எனக்கு சுகம்ன்றான், உடம்புக்கு சோம்பலானா எனக்கு தூக்கம்ன்றான், உடம்புக்கு பசிச்சா எனக்கு பசின்றான், உடம்புக்கு தாகம் எடுத்தா எனக்கு தாகம்ன்றான். இது சொன்னா புரியுறதா இல்லையா? இதே தான் பெருமாள் இடத்துலையும் அவர் தன்னுடைய உடம்பை கொண்டு சிருஷ்டிக்கிறார், என்னையே நான் சிருஷ்டிக்கிறேன்றது. புரியுறதா? அப்போ இந்த சேத்தன அச்சேதனங்கள் மொத்தமாகவே எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கிறது. அவனுடைய சரீரத்தை கொண்டே அவன் சிருஷ்டிக்கிறபடியாலே அவன் வேற, உபாதானம் வேற கிடையாது, தன்னுடைய உடம்பை கொண்டே தான் சிருஷ்டிக்கிறான். அதுதான் அந்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எம்பெருமான இடத்துல மட்டும்தான் இதை பார்க்க முடியும், லோகத்தில் வேற எங்கேயும் பார்த்துட முடியாது. நானே சிருஷ்டிக்கிறேன், நானே அதுவாகவும் ஆறே அப்படின்னு எங்கேயும் பார்த்துட முடியாது இல்லையா? மண்ணாவும், அதாவது நானே பானையம் பண்ணுறேன், நானே பானையை ஆறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. நானே இந்த கட்டடத்தை கட்டுறேன், நானே இந்த கட்டடமாக இருந்துடுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமான் ஒருத்தன் மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்ல முடியும். நானே இதை சிருஷ்டிக்கிறேன், நானே இதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு ஆத்மாவாக அவன் இருக்கிறான்றது தான் விஷயம். இங்கே எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், கண்ணில் படுற விஷயங்கள், கண்ணில் படாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வஸ்து இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறதுனாலேயே அது அந்தராத்மாவாக எம்பெருமான் இருந்தால்தான். அது இல்லாமல் அந்த வஸ்து நிற்கவே முடியாது. வஸ்துன்ற ஒரு பொருள் இருக்கணும், அந்த பொருள்களுக்கு வஸ்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்குள்ளே வாசுன்ற அந்த எம்பெருமான் இருந்தால்தான் அது வஸ்துவாகவே மாறும். இல்லைன்னா அது வஸ்துவாக இருக்கவே இருக்காது முதல்ல. புரியுறதா? அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவா எம்பெருமான் இருக்கிறா அப்படின்னு காட்டுறது தான் இந்த ஜெகதோஸ்யா. எம்பெருமான் இடமிருந்து இது மொத்தம் உண்டாச்சு. ஜகச்சசா, மொத்தமே தானே மாறினான்ற ஒரு வார்த்தையில் மொத்தம் புராணத்துடைய சுருக்கத்தை அதில் வச்சுட்டார். விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜெகத்தத்ரைவ சஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜெகதோஸ்ய ஜெகச்சசா அப்படின்றதோட இந்த விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில், இது 6 அம்சங்கள் கொண்டிருக்கிற கிரந்தம். அம்சங்கள்னா பகுதிகள்னு வச்சுக்கோங்க. அந்த 6 அம்சங்களில் ஒரு அம்சத்தில் ஒரு பெருமை சொல்லப்படுறது. அதில் முதல் அம்சத்தால், அதாவது முதல் அம்சத்தில் முதல் அத்தியாயம் முற்று பெற்றது. இது மேலே 2ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்த 2ஆம் அத்தியாயத்தில் தான் விரிவாக இந்த சிருஷ்டி எப்படி ஆச்சுன்னு காட்ட போகிறார் பராசர மகர்ஷி. என்னன்றது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்க்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த புராணம்னாலே ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். கதைகள் மேலே கொண்டு அவதாரங்கள் பற்றின கதைகள் வர்றதுக்கு முன்னாடி சிருஷ்டின்னு என்ன, ஜகத்துன்னு என்ன, நான் யார் நீ யார் அப்படின்னு இந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணி 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 கொஞ்சம் இல்லை பெருசாக இதை விசாரம் பண்ணுறேன். இதெல்லாம் வேணுமா சுவாமி? நான் வேணுன்றதுக்காக இத்தனை தூரம் எழுதி வச்சிருக்கார். கொஞ்சமான முயற்சி பண்ணுவோம். நமக்கெல்லாம் புரியாத சுவாமின்னா, புரியாமல் இல்லை, புரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதை எழுதி வைக்கல இல்லையா? நமக்கெல்லாம் புரியும்னு தானே அந்த ரிஷிகளெல்லாம் எழுதி வச்சிருக்கா. இவ்வளோ தூரம் எழுதி வச்சிருக்காருன்னா கடைசியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் புரியணுன்றபடியால் தான் எழுதி வச்சிருக்கா. ஒன்றே ஒன்று, நம்ம பக்கத்தில் அந்த முயற்சி இருக்கா, அதை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்ற முயற்சி நம்ம பக்கத்தில் இருக்கா, அது மட்டும் இருந்தால் போகிறோம். அது தன்னாடியே புரிஞ்சிடும். அந்த ரிஷிகள் இந்த புரியணுன்றதுக்காக எழுதி வச்சிருக்கா. அவளுடைய சங்கல்பம் பக்னம் ஆகாது. எம்பெருமான் நமக்காகவே இத்தனை சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கா, அவனுடைய சங்கல்பம் பக்னம் ஆகாது. அதுக்கு நடுவில் தடங்களாக இருக்கிறது நாம தான். என்னால் முடியாதுன்னு கொடி பிடிச்சி உட்காந்துருக்கோம். அந்த கொடி மட்டும் இறக்கிட்டா கட்டாயமாக புரியும். கொஞ்சம் நிதானமாக பார்த்துட்டா புரியும். அந்த பிரார்த்தனையோட நீக்கிற ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.